பூண்டு இது ஆன்மீகம், சித்த மருத்துவம், பழந்தமிழ் அறிவியல் போன்ற பல தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவத்தில் மட்டுமல்ல, ஞானிகளின் வாழ்வியல் முறையிலும் முக்கியத்துவம் பெற்றது. பூண்டை பற்றி சித்தர்கள், பூண்டு பசியை கட்டுப்படுத்தும், உடலில் ஒவ்வாமையை நீக்கும், காலம் மதிக்காமல் வரும் நோய்களுக்கு முக்கியமான மருந்து பூண்டு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம்னு 3 வகையான உடல்நிலைகள் இருக்குது. அது 3க்குமே வாதம், பித்தம், கபம் 3 உடல் வாக்கு உட்பட்டவர்களும் சமமாய் சாப்பிடக்கூடிய ஒரே உணவுன்னு பார்த்திங்கன்னா பூண்டு தான். அருசக்தி, தீவிர இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பியல் பலம் பெறுறதுக்கு இந்த பூண்டு மிக அற்புதமான மருந்துன்னு சொல்கிறாங்க. அலர்ஜி, அப்புறம் காய்ச்சல், குடல் பாதிப்பு, நுரையீரல் நோய்கள் இருக்கிறவங்க இந்த பூண்டு தான் ஒரு மிகப்பெரிய நிவாரணி. உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அகத்தியர் அந்த வைத்திய சாஸ்திரத்தில் போகர் 7000 நூல்களில் பூண்டை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதில் முக்கியமானது ஒன்று தான் இரத்த நோய்க்கு, புற்றுநோய், பிபி, கொலஸ்ட்ரால், மூட்டு வலிக்கு பூண்டு எண்ணெய், வாத நிவாரணம் செய்கிறதுக்கு பூண்டு பாகு, இப்படி மருந்து பற்றி அழகழகாக நிறைய குறிப்புகள் இருக்குது. அதில் ஒரு பெரிய பழமொழி ஒன்று உண்டு, பூண்டு உண்டு புண்ணில்ல, வீட்டில் பூண்டு இருந்தால் வைத்தியருக்கே இடமில்லையா. எப்பேற்பட்ட வாக்கியம் இது! வைத்தியர்கிட்டையே போக வேண்டாம் அப்படின்ற அந்த முன்னோர்கள் பூண்டை மருந்தாக பார்த்துருக்குறாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. அதில் பூண்டு தாங்க ஒரு முக்கிய மருத்துவ பொருள். பூண்டு வாத, பித்த, கப சமமாக்கி நோய் எதிர்ப்பு சக்தி தரும். யோகிகளுக்கு தவிர்ப்பு, ஜுரம், மூட்டு வலி, குடல் நோய், நுரையீரல் நோய்களுக்கு பயனுள்ளதாக கூறியிருக்கிறாங்க. எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரிஜினலான மலைப்பூண்டு இருக்குது, கொடைக்கானலில் இருக்குது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து கொரியர் அனுப்பி விடுறோம். வெளியூர், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகுது. ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது பூண்டு இருந்தால் மருத்துவரே தேவையில்லை. உங்கள் வீட்லேயும் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பூண்டுகள் வாங்கி பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். எவ்வளவோ விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறது பதிலாக ஒருத்தவங்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்போ 1 கிலோ பூண்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். நிறையா பேர் அதை மருந்தாக வாங்கி பயன்படுத்த விரும்புவாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதாக இருந்தால் எங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர், இதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு வேர்ல்ட்லேயே நம்பர் 1 புவிசார் குறியீடு பெற்ற ஒரே மலைப்பூண்டு, அதுவும் புகை போட்ட மலைப்பூண்டு. இந்த பார்த்தீங்க இல்லையா, இதில் கட் பண்ணி இந்த மாதிரி வாளியில் எடுத்து அதை பதப்படுத்தி ஸ்மோக் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 6×3=18 180 நாள் இந்த ஸ்மோக்கில் இருக்கிறப்ப தான் அந்த அலிசின்ற ஒரு இயற்கையான வேதிப்பொருள் வெளியில் வரும். இந்த பூண்டை நறுக்குனதும் அதிலிருந்து அலிசின் இரத்த குழாய்களுக்குள்ளே போய் அதை தளர வைக்கிறதுனால தான் இரத்த ஓட்டம் சீராகும். இரத்த குழாய் அதிகமாகலாம் ஆகாதுங்க, அதை சீராக்கும், அவ்வளோதான். அதில் ரொம்ப முக்கியமானது அந்த இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பு, இந்த மாதிரி இதெல்லாத்தையும் சீராக்கிறதுனால தான் இதில் அவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குதுன்னு ஆய்வு குறிப்புகள் சொல்லுது. நைட்ரிக் ஆக்சைடு தான் இந்த இரத்த குழாயை விரிவாக்குறதுக்கான முக்கிய பண்பு வகிக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு பூண்டு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அந்த கெட்ட கொழுப்பு, அந்த பூண்டில் உள்ள காரத்தன்மை, புகையில் போட்டு எடுக்கிற பிறகு அந்த பூண்டில் உள்ள காரத்தன்மை அந்த கெட்ட கொழுப்பை மட்டும் குறைச்சி இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுனால இதய நோய், ஹார்ட் ப்ராப்ளம் வர்ற பாசிபிலிட்டிஸ் 80% கட்டுப்படுத்தப்படுதுன்னு ஆய்வு